வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2026 பராபவ ஆண்டினுடைய பலன்கள் 12 ராசிகளுக்கு எம்மாதிரியாக இருக்க போகிறது. அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்ப்பவிருப்பது சிம்ம ராசி. அதிசய பிறவிகளான சிம்மம். காலபுருஷ தத்துவத்துக்கு என்னமோ 5ஆம் இடம். இந்த சிம்மத்துக்கு தற்சமயம் 7இல் ராகு, 8இல் சனி, அஷ்டம சனி, 11ஆம் வீட்டில் குரு, 12ஆம் வீட்டிற்கு ஜூன் 2 முதல் வரப்போகிறார் விரயஸ்தானத்துக்கு. சிம்மத்தில் கேது. இப்போ இதுதாங்க சப்ஜெக்ட். உலகம் முழுக்க தெரியும், எனக்கு சிம்ம ராசியில்தான் அதிகப்படியான ஃபாலோயர்ஸ், ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு அப்படின்னு தெரியும். அதற்கு அடுத்தபடியாக இல்லை அதுக்கு ஈக்குவலாகவோ மகரம். இந்த 2 ராசிகளில் எனக்கு அதிகப்படியான ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பல ராசிகள், பல அன்பர்கள் இருக்காங்க. இருந்தாலும் சிம்மத்துக்கு ஏன் ஸ்பெஷாலிட்டி? சிம்மமே ஒரு ஸ்பெஷாலிட்டி தான். ராசிகளின் ராஜா சிம்மம். இந்த ராசிகளில் சிம்ம ராசிக்கு மட்டும் ஏன் இத்தனை கவனம்? 12 ராசியிலேயே சிம்மம்னு சொன்னாலும் மற்ற 11 ராசியும் கவர்ச்சி அடைகிறாங்க. சிம்மத்துக்கு உயிரிலேயே ஒரு மேக்னெட்டிக் புல் இருக்கு, ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. யாரையும் சுலபமாக கவர்ந்து இழுக்கக்கூடிய கவர்ச்சி சிம்மத்துக்கு இருக்கு. அது உடல் அழகு மூலியமாகவோ, முக வசீகரம் மூலியமாகவோ, அல்லது பேசுகின்ற தன்மை மூலியமாகவோ, இல்லை ஞானம் அறிவு மூலியமாகவோ, ஏதோ ஒரு வகையில் சிம்மத்துக்கு எல்லாரையும் வசீகரப்படுத்தக்கூடிய அந்த தன்மை என்பது இருக்கு. சிம்மம் ராசிகளின் ராஜாவுடைய வீடு. ராசிகளின் ராஜா யாரு? சூரியன். சூரியன் தான் பிரபஞ்சத்தை இயக்குபவர். சூரியன் தான் மத்தியில் இருக்காரு. அவரை சுற்றி எல்லா கிரகங்களும் இயங்குது. அப்ப சூரியனை நோக்கி வந்து எல்லா கிரகங்களும் ஈர்ப்பு சக்தியோடு இயங்குது. அப்ப சிம்மம் வந்து எவ்வளோ ஸ்பெஷல். இப்போ சிம்மத்துக்கு அஷ்டம சனி. அஷ்டம சனி 7.5 வருஷம் 7.5 சனி. அதில் வரக்கூடிய கஷ்டங்களை சுருக்கி கேப்சூல் டேப்லெட் ஃபார்மேட்டில் தருவது தான் அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனி இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, இனிமேல் என்ன நடக்க போகுது, பராபவ ஆண்டில் எதை செய்யணும் சிம்மராசி, எதை செய்யக்கூடாது, என்ன பரிகாரம், அதை பற்றிலாம் பேசலாம் வாங்க. சிம்மம் பெயரிலேயே கர்ஜிக்கும் தன்மையுடைய ராசி. ஆனால் உண்மையாக இன்றைய நிலைமை என்ன சிம்மத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 1 வருஷமாகவே சிம்மம் கீழே இருக்கிற சில்லற காசை எடுத்து நம்ம வாழ்க்கையை நடத்தலாமா அப்படிங்கிற நிலைமையில தான் சிம்மம் இருக்கு. நான் காசுன்னு சொன்னது வாழ்க்கைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அஷ்டம சனி காலகட்டத்தில் அவர் அடிக்கிற அடி என்பது ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுது. அதாவது உயிர் கொலை நடுக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. இப்போ சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடரியோட காட்டில் நடக்கும் ஆண் சிங்கம். பெண் சிங்கம் நடந்தாலே ராஜ நட. ஆண் சிங்கம் பிடரியோடு நடக்கும்போது எவ்வளோ பெரிய பவர் பாருங்க. அப்படிப்பட்ட இயற்கையிலேயே ஆத்ம பலம் கொண்ட சிம்மராசி நேயர்கள் இந்த சனியுடைய தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியல. இவங்க வாக் ஓவர், அதாவது சரண்டர்னு சொல்லி பல மாதங்கள் ஆகுது. ஆனாலும் சனி விடுவாரா? துரத்தி துரத்தி அடிக்கிறார். பல சிம்மராசி நேயர்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ வாழ்க்கையில்? முதல்ல எதுக்குமே பயப்படாத ஒரு ராசி பயப்படுறாங்க. மனசில் பயம், நடுக்கம், உதறுது. அப்படியே
அதை வெளியிலேயும் சொல்ல முடியல. ஏன்னா இது இவ்வளவு நாள் நெஞ்ச நிமிர்த்தி நடந்துட்டோம். வெளில சொன்னால் நம்மளை எங்கே கேவலமாக நினச்சிடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் இருக்குது சிம்மராசிக்கு. அடுத்தது என்ன பிரச்சனை? பணத்தால் சிம்மராசி நம்பர். இப்போது சனி பகவான் எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும் ஒரே விதமான பிரச்சனையை கொடுக்க மாட்டார். யாரை எங்கே எதில் அடித்தா இவன் அழுவான்னு அவருக்கு தெரியும், கதறுவான்னு தெரியும். அவனை அதால் அங்கே அடிக்கிறார். ஒரு சிலரை பணத்தால் அடிக்கிறார். பணம் போச்சுன்னா அவன் காலி, அவன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் போச்சுன்னா அவனுக்கு அந்த அவமரியாதை அவனால் தாங்க முடியாது. கவரிமான் மயிர் கீழே போனால் செத்துருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிம்மத்துக்கு மானம் போச்சுன்னா சிம்மம் செத்துரும். ஸோ அதனால் அடிக்கிறார். ஒரு சிலருக்கு இவனுடைய ஹெல்த்தை காலி பண்ணால் தான் இவன் காலியாவான், ஹெல்த்தில் கை வைக்கிறார். அப்படியே திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான டிசீஸு, ஒரு மேஜர் ஷாக். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பில் கை வச்சாதான் இவனை அடக்க முடியும், பயப்படுவான். பெரிய வேலை இருக்கிற வேலை போயிடுச்சுன்னா அடுத்தது என்ன செய்யறது? வாழ்க்கையே அந்த ஒரே ஒரு அடியில் ஒன் ஸ்டாப் ஷாப்பு, வாழ்க்கையை காலி பண்ணிடலாம்னு சொல்லி சில பேருக்கு வேலையில் அடிக்கிறாரு. ஒரு சிலருக்கு உறவுகளில் அடிக்கிறாரு. கணவனை மனைவியால், மனைவியை கணவனால் அடிக்கிறாரு. குழந்தை பாசத்தினால் அடிக்கிறாரு. அவனுக்கு அதை வச்சா தான் அவன் கதறுவான். அதனால் குழந்தை பாசத்தில் நான் அவனை அடிக்கிறேன், ஏன்னா குழந்தை பாசத்தை தொட்டால் தான் அவனோட மனசை நான் காலி பண்ண முடியும் அப்படிங்கிறதுல அடிக்கிறார். இன்னும் ஒரு சிலருக்கு காதலன் காதலி, இந்த லவ்வை மட்டும் உடச்சானா இவன் காலிவன், சுக்குன்னு ஒரு பவுடர் மாதிரி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி அங்கே அடிக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இடத்துல எங்கே வச்சா எங்கே அடித்தா இவன் கதறி உயிர் வலியோடு அழுவான் அப்படின்னு தெரிஞ்சு அடிச்சிட்ருக்கிறாரு. இன்னைக்கு சிம்மராசி உயிர் வலி பொறுக்க முடியாமல் அழுதுகிட்டு தான் இருக்காங்க. இந்த பராபவ ஆண்டில் நான் என்ன புதுசாக சொல்கிறது? இந்த ஏப்ரல் 14 முதல் ஜூன் 2 வரைக்கும் சிம்மராசி நேயர்களே, உங்களோட ஐம்புலன்களையும் பொத்திட்டு தான் நம்ம இருக்கணும். ஐம்புலன்கள்னு நான் சொல்றதுல எல்லாமே அடக்கும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கை நியூட்ரல் 0 அப்படிங்கிற பொசிஷனுக்கு ஜூன் 2ற்கு பிறகு, குரு பயிற்சிக்கு பிறகு வரும். நல்ல காலம் வருமா? சாமி மேல சத்தியமா அடுத்த 1.5 வருஷத்துக்கு இல்லை. ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய காலம் வருமா? அதுதான் ஜூன் 2. இந்த வலி, இந்த ரணம், இந்த அவஸ்தை, இந்த சித்திரவதை, இது ஜூன் 2ற்கு பிறகு மாறும். இதுதான் நல்ல செய்தி. ஜூன் 2 பிறகு நான் அமெரிக்க அதிபர் ஆயிடுவேனா? கண்டிப்பாக இல்லை. அமைச்சிகரைக்கு கூட ஆக முடியாது. ஆனால் உங்களுடைய கடன்ல ஓரளவுக்கு அந்த தாக்கம் தீரும், இந்த உறவுகளுடைய தாக்கம் தீரும், உடல் ஆரோக்கியத்துடைய தாக்கம் தீரும். இப்படி பல பிரச்சனைகள் ஓரளவுக்கு தாக்கம் தீரும். நீங்க செஞ்ச புண்ணியமோ, நீங்க செஞ்ச பாவமோ, அஷ்டம சனி காலகட்டத்தில் உங்களுடைய நல்ல காலமோ என்னவோ, உங்களுடைய 4, 6, 8ஆம் வீடுகளை உச்ச குரு பார்க்க போகிறார். அந்த 8ஆம் வீட்டில் சனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பார்வை அங்கே விழுவுறதுங்கிறது ரோட்டில் அடிபட்டு விழுந்த ஒருத்தனுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி. நல்லது நடக்குதோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நமக்கு சேஃப்டி முக்கியம் லைஃப்பில். கெட்டது நடக்காமல் இருக்கணும், அதுவே பெரிய நல்லது. நல்லது நடக்குதோ இல்லையோ பிரச்சனைகளில் நம்ம மாட்டாமல் இருக்கணும், அதுதான். இப்போ ப்ராக்ரஸ் பற்றி, முன்னேற்றங்கள் பற்றி, growth பற்றி, வளர்ச்சி பற்றியெல்லாம் பேசாதீங்க, நினைக்காதீங்க. ஒரு டைம் வரும், நான் சொல்கிறேன், அந்த டைமில் உங்களுடைய வில்லுலேருந்து அந்த அம்பை அட்டிங்க. இப்போ ஹிடன் மோடில் போக வேண்டிய காலம் சிம்மத்துக்கு இந்த குரு பயிற்சி 2வது ஜூனுக்கு பிறகு உடனே ஆஹா ஓஹோன்னு திருப்பி ஆரம்பிச்சிடக்கூடாது. சிம்மம் எந்த ராசி அப்படின்னா ஒரு ஹைப்டு ராசி. சந்தோஷம்னாலும் மேலே டான்ஸ் ஆடுறது, உச்சக்கட்டமாக குதிக்கிறது. துக்கம்னாலும் தரையை பொழந்து போட்டுட்டு உள்ளே போய் படுத்துட்டு அழுகுறது. இது ரெண்டுமே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்
பேலன்ஸ்டாக இருக்க வேண்டிய, பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு கற்றுக்க வேண்டிய, அந்த மெச்சூரிட்டியை கற்றுக்க வேண்டிய காலகட்டங்கள் இது. நீங்கள் அமைதியாகத்தான் இப்போ இருக்கணும். இப்போது அமைதியாக இருந்த ராஜா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரே கோபமாகவோ ஒரே சந்தோஷமாகவோ ஒரே துக்கமாகவோ இருப்பதில்லை. என்ன கோபம் இருந்தாலும், என்ன சந்தோஷம் இருந்தாலும், துக்கம் இருந்தாலும் பேலன்ஸ்டாக இருக்க கற்றுக்கக்கூடிய ஒருத்தர் தான் மிகப்பெரிய தலைவனாக மாற முடியும். ஆக சிம்மத்துக்கு பல சங்கடங்கள் இருக்கு இப்போ. எஸ்பெஷலி இந்த உறவுகள்னால சிம்ம ராசிக்கு தனிமைப்படுத்தப்பட்ட காலகட்டங்களாக இது இருக்கு. பல சிம்மராசி அன்பர்கள் கணவனை பிரிந்து, மனைவியை பிரிந்து, தனியாக இருந்து, அது ரொம்ப கொடூரமான ஒரு நிலைமை. அந்த நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் பல அன்பர்கள் இருக்காங்க. தான் பெற்ற குழந்தைகளை பார்க்க முடியாத அன்பர்கள் இருக்காங்க. தன்னுடைய நண்பனே உங்க ஃபோன் கால்காக எதிர்பார்த்த நண்பன் உங்களை பிளாக் பண்ணக்கூடிய ஒரு காலம். உங்களை கிட்ட கை கட்டி நின்னவங்கெல்லாம் உங்களை ஏளனமாக பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதுதான் நேரம், காலம். கொடுத்த கைகள் ஏந்தி நிற்கக்கூடிய காலம். சிம்மத்துக்கு ஆகாத ஒரு விஷயம் கை ஏந்துறது. சிம்மத்துக்கு ஆகாது. அது மரணத்துக்கு மேலன்னு நினைக்கக்கூடியது சிங்கம். ஆனாலும் சிம்மத்தை கையேந்த வைத்த ஒரு காலம், சந்தர்ப்ப சூழ்நிலைகள். ஆக ஏப்ரல் 14 ஜூன் 2 வரைக்கும் சிம்மராசி என்பர்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கும். என்னென்ன நல்ல விஷயம் இருக்குது இந்த அஷ்டம சனிலையும்? வேலையெல்லாம் இருக்கும், பணமெல்லாம் வரும், ஓரளவுக்கு நிம்மதி இருக்குல்ல, சந்தோஷம் இல்லை. எதையோ ஒன்றத்தை தொலைச்சிட்டு என்னத்தை தொலைச்சோன்னே தெரியல, அதை எங்கே தேடுறதுன்னு எப்படி தெரியும்? இந்த வார்த்தையை பாருங்க. என்னத்தை தொலைச்சோன்னே தெரியாம எங்க போய் தேடுறது? இன்னைக்கு சிம்மராசிக்குடைய மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு. ஆக 8ஆம் இடத்தில் கூட்டு கிரகங்கள் இருப்பது ஒரு அநியாயமான ஒரு விஷயம். அந்த நிலைமை சிம்மத்திற்கு ஏப்ரல் 14, 18 தேதிகளில் நடக்குது. அதெல்லாம் தாண்டணும், தாண்டி வரணும், ஜெயிக்கணும். நான் சொல்லியா உங்களுக்கு தெரிய போகுது? சிம்மத்துக்கு தெரியாதுதான். ஃபீனிக்ஸ் பறவை அதோடைய குணத்தை கற்றுக்கிட்டதே சிம்மத்துக்கிட்ட தான். சிம்ம ராசி தான் வெகுண்டு எழக்கூடிய ஒரு ராசி. அட்ரா என்ன எவ்வளோ வேணா அடி, நான் அதை தாண்டி ஜெயிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லக்கூடிய மன தில்லு, தைரியம் சிம்மத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால் உங்களை பிறவியிலேயே நீங்கள் ஃபீனிக்ஸ் பறவைகள் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சேவிங்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். செலவழிக்கக்கூடாது. 9 சுக்கிரன் வரும்போது லக் அண்ட் சப்போர்ட் எல்லாம் வரும். இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத எதிர்பார்க்காத பிரச்சனைகளும், வேலையில் மிகப்பெரிய ப்ரெஷரும், நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளும், ஹெல்த் ப்ராப்ளமும் வரும். ஆன்டிசிபேட் பண்ணது எதிர்பார்க்க வேண்டியது தான். நான் என்னடா நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், உண்மையை பேசுகிறேன். அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் சொல்கிறது. மனம் அதான் பெரிய சவால் இப்போ சிம்மத்துக்கு. மனசை எப்படி கையாளுறது? நம்ம மனசு நமக்கே ஆப்போசிட்டாக இருக்குது. அதை எப்படி கையாளுறது? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மனசு கொஞ்சம் எமோஷ்னல். இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனிக்கும் போது சனி விட்டுருவாரா? போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு டர்போ கிளீனிங் பண்ணிடுவார். டர்போ வாஷ்னா தெரியும் இல்லையா? அடித்து துவைச்சு கிழிச்சு எடுத்துடுற மாதிரி மனசை இதை பண்ணியிருப்பார். இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சிம்மம். மெடிடேஷன் அவசியம், கோவில்களுக்கு போகிறது அவசியம், ஆன்மீக தொடர்பு அவசியம், குருமார்களுடைய தொடர்பு அவசியம், பொறுமை, நிதானம் மிக 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 அவசியம். நான் பேசிடுறேன், வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். எதுலேயுமே ஒரு திருப்தி இருக்காது. இனம் புரியாத பயம், இனம் புரியாத ஒரு கவலை, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தியானம், மெடிடேஷன் மூலிமா சரியாகும். முடிஞ்சால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று கிரிவலம் வருவது ரொம்ப நல்லது. பௌர்ணமி அன்னைக்கு இந்த காலகட்டத்தில் திருவண்ணாமலை ரமண மகர்ஷி ஆசிரமத்தில் போய் மெடிடேட் பண்ணுங்க, கிரிவலம் வாங்க, ரொம்ப 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 நல்லது. ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னும் நல்லது. ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். மெடிசன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கணும்.
ட்ரிங்க் பண்ணிட்டு டிரைவ் பண்ணக்கூடாது, அது எப்பவுமே பண்ணக்கூடாது. இந்த காலகட்டங்களில் 100% விபத்து அதை கொடுக்கும். இப்போ கணவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே கவனம் பண்ணுங்க. அதே மாதிரி சுப காரியங்களை போஸ்ட்போன் பண்ணுங்க, இப்போ செய்ய வேண்டாம். இந்த காலகட்டங்களில் செப்டம்பருக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ ரெண்டே விஷயம், நீங்களா இல்லை அப்படிங்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதுக்கு காரணம் கிரகம், சனி பகவான், சூழ்நிலை, டைம், நேரம், காலம், இதெல்லாம் நீங்களா மாறுறதுக்கு டைம் எடுக்கும். முகத்திலேயே வித்தியாசம் தெரியும், அஷ்டம சனியுடைய தாக்கம் இருக்கும். அதனால கவலைப்பட தேவையில்லை, இதுவும் கடந்து போகும். இப்போ நீங்கள் கோத்ரூ பண்ணக்கூடிய அத்துணை சவால்களும் நண்பர்களே முக்கியமாக குறித்து வச்சுக்கோங்க, உங்களுடைய சகாப்தத்தை எழுதும், உங்களுடைய சாதனைகளை எழுதும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் நாளைய சாதனைகளுக்கான விதை. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம பேசுறதெல்லாம் பொது பலன்கள். தனிப்பட்ட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுக்தி நல்லா இருக்குனாலோ, உங்களுக்கு கால நேரம் நல்லா இருக்குனாலோ இவ்வளவு பிரச்சனை தாக்கங்கள் இருக்காது. இருந்தாலும் சனியுடைய தாக்கங்கள் இருக்கும். ஒரு 70% பிறப்பு ஜாதகம் தான் வேலை செய்யும், 30% தான் கோச்சார பலன்கள் வேலை செய்யும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு நாளைக்கு பராபவ ஆண்டில் என்ன நடக்க காத்திருக்கொண்டிருக்கிறது என்று தெரியணும்னா கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்லைன் கன்சல்டேஷனில் உங்களுக்கான பிரத்யேகமான துல்லிய வாழ்க்கை 200% இதான் நடக்கும் அப்படிங்கிற பலனை என்னால் சொல்ல முடியும். உங்களுடைய வாழ்க்கைக்கான டைரக்ஷனை கொடுக்க முடியும். இந்த காணொளி சிம்மராசி அன்பர்களே, என் உயிரினும் மேலான சிம்மராசி அன்பர்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரும் காணொளியில் வேறொரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.